இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபாரினர்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து இங்கே அருமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ரோடு வந்து 120 காருக்கு டாப் ஸ்பீடு கொடுக்காங்க. ஓட்டுற டயர்ட்னஸ்ஸே தெரியாது, அந்த அளவுக்கு ரோடு வந்து அருமையாக போட்டிருக்காங்க. 4-வேனா நீங்கள் வந்து 120 பிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் சீக்கிரம் வந்துடலான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக போட்டு இங்கே பாருங்க, டாய்லெட் அண்ட் பாத்ரூம் எவ்வளோ பெரிய பில்டிங்கு. உள்ளே வந்து 3 பேர் வேலைக்கு, உடனே கிளீனிங். அந்த அளவுக்கு அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே பாராட்டுக்குரிய விஷயம். கார்டனிங்லாம் பண்ணி ஏரியா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் என்னென்ன ஹோட்டல்ஸ், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா பர்கரா பீஸாவா. இந்த ஹால்டிராம் பாருங்க, நம்மலாம் நம்கின் வாங்கி சாப்பிடுவோம், அந்த மாதிரி. எவ்வளோ கார்ஸு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணாலும் அதை வந்து கரெக்டாக பண்ணி. இந்த பாருங்கள், கீழே ஒரு பேப்பர் கிடைக்காது, சிங்கிள் பேப்பர் கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேஷனல் ஹைவே மெயின்டெனன்ஸ் தான். டெக்ஸ்டைலு என்னென்ன வேணுமா, ஜவுளி வேணுமா, என்ன வேணுமா, ஃபுல் செக்யூரிட்டி. அதில் பாருங்கள் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு. பெட்ரோல் ஃபியூல் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், ரீட்டைல், தாபா, டார்மிட்ரி, ரிப்பேர் ஷாப், ட்ரக் பார்க்கிங், அவ்வளோ வசதிகளும் கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே இந்தியா நினச்சி பெருமையாக இருக்குது. நம்ம தமிழ்நாடும் இந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். டெல்லி மட்டும் ஆனால் போதாது, பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தால் ஃபாரினில் எடுத்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரோட்லேயும் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு 4-வேல அவ்வளோ அருமையாக இருக்குது ட்ராவல் பண்ணதுக்கு. ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவ்வளோ கனெக்டிவிட்டியாட்டு. ட்ரெயின்னா வந்தே பாரத் அது இதுன்னா அதில் ஒரு டெவலப்மெண்ட்டு. ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அவ்வளோ ஒரு இது, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் கார்டன்லாம் அருமையாக கட் பண்ணி சேவ் பண்ணி. அங்கே பாருங்க, ஒருத்தர் எங்கே பேப்பர் துண்டு சீட்டு கிடக்கா, எங்கடா க்ளீன் பண்ணுவோன்ட்டு திரியிறாரு. ஒரு பேப்பர் போட்டால் போதும், உடனே போய் க்ளீன் பண்ணிடுவாப்புல. அவ்வளோ எல்லா இடத்துலையும் லைட்டிங்ஸு. சிஎன்ஜி கேஸ் பிடிக்கணுமா, பெட்ரோல் அடிக்கணுமா, டீசல் அடிக்கணுமா, எதுவும் ஃபால்ட்டா, வண்டி ஃபால்ட்டா, உடனே அட்டன் பண்ணதுக்கு மெக்கானிக்ஸ். உண்மைக்குமே ஒரு இந்தியனா ப்ரௌடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பார்த்து. ஒரு ஹைவேல இப்படி ஒரு ரெஸ்ட் பாயிண்ட், 10 கிலோமீட்டருக்கு இப்படி ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் அருமையாக பண்ணிடுறாங்க. ஃபுல் சிசிடிவி கவர்டு. ட்ரக்ஸ் எல்லாம் எத்தனை லாரினாலும் வந்து நிப்பாட்டலாம், அவ்வளோ இடம் இருக்கு. பாருங்க, நம்ம குட்டி பையன் தான் அருமையா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். என்னடா என்ன எங்கடா கொண்டு வந்தீங்க, இந்தியாவாடா இது அப்படின்ற மாதிரி
பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம இந்தியாவோட தலைநகரத்தில் இருக்கோம், டெல்லியில். நேற்று மிட் நைட் வந்தோம், ஸ்டே பண்ணோம், எங்கேயும் வெளில போகல. இப்போது கிளம்பி காஷ்மீருக்கு போகிறோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடம் பார்க்க போகிறோம், அது கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். நிப்பாட்ட முடியாது. அக்ஷர்தம்னு ஒரு இடம். அக்ஷர்தம் அப்படின்னா தெரியலையம்மா. நீ அதான் அந்த பக்கமாவது போயிடும் பட்டு வண்டி மாதிரி வேனுக்கு மறிக்கான். கிட்ட கட் பண்ண தெரிஞ்ச அவனுக்கு. அதான் சிலை பாருங்க. கண்ணு இன்னும் உண்மையா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஹனுமான் வந்து இவங்களுக்கு பிரம்மச்சாரிகள். இப்போ நம்ம காஷ்மீருக்குள்ளே வந்துட்டோம், ஜம்மு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ
சரி, வழியெல்லாம் ஒரே வெறும் ஹைவேஸாக இருக்கா, அது எத்தனை தடவை பார்ப்பீங்க, அதனால தான் நாங்கள் அதை எடுக்கலை. இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீருக்குள்ளே வந்துட்டோம். சூப்பராக ஒரு வணக்கத்தோடு வரவேற்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல, இதான் நம்ம ஜம்மு காஷ்மீர். என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்தியாவோட தேசிய கொடி, அது வந்து வாட்டர் டேங்க்லலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் போக போக தான் நமக்கு இதோட இது தெரியும். ஆனால் பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் போலீஸ் தான் இப்போதைக்கு பார்த்தோம். மிலிட்ரிக்காரங்கெல்லாம் பார்க்கல. மிலிட்ரி மேபி இனிமே வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், இப்போ கூட இந்தியா கொடி பறந்துட்டுருக்கு இந்த கடையில். மாதிரி ஜம்மு காஷ்மீர் வந்தாச்சு. இது ஒரு அருமையான ரோட் ட்ரிப். நாங்கள் வந்து நியர்லி 5 டேஸாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஜம்மு காஷ்மீர் வர்றதுக்கு. இப்போ இங்கே ஒரு டோல் வந்துருச்சு, எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நம்ம மற்ற ஸ்டேட்லாம் எப்படி போனோமோ அதே மாதிரி ஒரு அமைதியான ஒரு நார்மல் ஃபீல் தான் நமக்கு. அதாவது என்னென்னா ஒரு சேஃபான ஒரு ஃபீல் தான் இருக்குது இங்கே வந்து. மற்றபடி ப்ராப்ளம் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இப்போதைக்கு தெரியல. எல்லாம் வந்து பாலிட்டிக்ஸ் வைஸ் எப்படியோ, ஆனால் வந்து மோடிஜி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்க வந்து அமைதியை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லா தான் இருக்குது. இன்னும் போக போக பார்க்கலாம். இங்கே கோயில் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் மிலிட்ரி ஆர்மி ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பசங்கள்லாம் போகிறாங்க. பாருங்க, என்னெல்லாம் விற்கிது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இங்கே வந்து சிம் வந்து நம்ம ஊரில் நம்ம வச்சுருக்கிற சிம்மெல்லாம் இங்கே வந்து சுத்தமாக ஜம்மு காஷ்மீர்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ் தாண்டின நெக்ஸ்ட் செகண்டே எல்லாமே கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் இருக்கிற சிம்மெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாதான். ஆமாம், போஸ்ட்பெய்டு தான் வாங்கணுமா. ஆனால் அதை நம்ம வாங்கினாலும் மீதி இருந்தால் நீங்கள் ஊருக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கூட இன்னும் வாங்கலை. ஏன்னா ஒரு 2-3 கடை கேட்டுட்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா எப்படின்னு தெரியல, இங்கே காசு கொஞ்சம் கூட சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டு தான் வாங்கணும். இப்போது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் போகிறோம். அதனால் கொஞ்சம் அப்படியே கிளைமேட் நல்லா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப காற்றடிக்குது, செம்ம காற்று, புழுதி வாரி பறக்குது. கொஞ்சம் மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மழை வர மாட்டேங்குது. மழை வரும்னு நமக்கு கூகுளில் காமிச்சிட்டே இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுலேருந்து அப்படியே எல்லாம் நின்று போச்சு. இப்போ புதுசாக சிம்மு வாங்கினாதான் நெக்ஸ்ட்டு. ஸ்ரீநகர் போகிற வழியில் இந்த மாதிரி டனல், ஒரு 2-3 டனல் வச்சுருக்காங்க. இதான் இது கொஞ்சம் பெரிய டனலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு டனல் குட்டியாக வந்துச்சு, 2 வந்துச்சு, இல்லை 2 டனல் போயிடுச்சு. இது 3வது டனல். ஆனால் இதுதான் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது.
மட்டும் லைட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் அங்கே 2 இருக்குது. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் கொடுத்து அப்புறம் டனல் வந்து இன்னும் அடுத்த டனல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் நினைக்கிறேன் வென்டிலேஷனுக்காக இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்புறோம். ஆமாம், ஒரு நார்த் இந்தியா சைட் போகிறோம். அது நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், எங்கே போகிறோங்கிறது தெரியும். ரொம்ப நாங்கள் நேற்று வரைக்கும் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு சென்னையில். இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம். அந்த டைம் நல்ல ரெயின். நல்லா கிளம்பும் போதே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரோட் ட்ரிப் கிளம்புறோம் கார்லயே. ஓகே. பாருங்க, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த சம்மர்ல சென்னையில இப்படி மழை பெய்யுமான்னு எதிர்பார்க்கல. நல்ல ட்ரிப்போட ஆரம்பமே நல்லா ஜாலியா. அவ்வளவுதான். சென்னையில நம்ம இப்போ வந்து பைபாஸ் ஏற போறோம். பைபாஸ் ஏறிட்டு டோலுக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட வேண்டியதுதான். அங்கங்க கொடுக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம். நெல்லூர் பக்கம் வயிறு பசிச்சிருச்சு, சாப்பிட வந்தோம். நம்ம எதில் ட்ராவல் பண்ணோம்னா நம்மளோட இந்த குட்டி பையன் கூட தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். வாங்க சாப்பிட என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நல்ல வெயில்ல நாங்க கிளம்பி வந்திருக்கோம். பாருங்க, நம்ம ஊர்ல எவ்வளோ மழை பெஞ்சிச்சு. இன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது. அப்படியே ஹைவேல ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல ஒரு 1/2 hour மேலே டிராஃபிக்.
என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ வந்து ஆந்திராவில் காவேலின்னு சொல்லி ஒரு ஊர் பக்கம் இருக்கிறோம். ஃபுல் டிராஃபிக் மக்களே. ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி மூவ்மெண்டே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிராஃபிக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போதான் கொஞ்சம் 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். பாருங்க, இங்கே வந்து சூரியன் மறைகிறது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் வானத்தில் மேகமே இல்லை. சென்னையிலலாம் நல்லா மழை பெஞ்சிச்சு. இங்கே வானம் வந்து ப்ளூவாக கூட இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. நல்ல நீட்டா. இது வந்து கொல்கட்டாக்கு போற ஹைவேஸ், அதனால நிறைய கொல்கட்டாக்கு போற பஸ், லாரிஸ், அப்புறம் நிறைய காருங்க எல்லாமே இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, போறதுக்கு நல்லா இருக்கு. வெயில் இல்லாட்டா எல்லாமே ஓகே தான். வெயில் தான் கொஞ்சம். கோவூர் பள்ளின்னு ஒரு ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இந்த பக்கம் நான் நிறைய ஆஞ்சநேயர் கோயில் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இந்த லாரி பாருங்க. நான் அடுத்தது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வரக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து சுமார் ஒரு 10 ஆஞ்சநேயர் பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் பார்த்துட்டேன். இந்த பக்கம் என்னன்னு தெரியல, ஆஞ்சநேயரோட பக்தர்கள் நிறையா இருக்காங்க போல இருக்கு, அதனால தான். ஆந்திராவில் போயிட்டு இருக்கும்போது டீ வாங்கலான்னு, டீ குடிக்கலான்னு ஒரு இடத்துல நின்றுட்டோம். எப்படி விற்கிது பாருங்க, டீயோட சைஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ குட்டி கிளாஸாக இருக்குன்னு. இவ்வளோதான் இங்கே இதோட சைஸ். இதுக்கு மேலேயும் கொடுக்க மாட்டாங்க, கம்மியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டீ மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆந்திராவில் டீ குடிக்கன்னு இடையில வந்து இது பண்ணால் சின்ன கிளாஸில் டீ கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன காணும், பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி சின்னதா. ஓகே, அடுத்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் மீட் பண்ணுவோம். எவ்வளோ இருட்டி போச்சு பாருங்க. டைம் இப்போ தான் 7 o'clock ஆகுது. அதுக்குள்ளே ரொம்ப இருட்டி போச்சு. ஆனால் எவ்வளோ லாரி, எவ்வளோ இருட்டு. இந்த பக்கம் ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஹைவேஸ் ரோடு. லாரிஸ் வேற ஒண்ணுமே இல்லை, லாரிகள் மட்டும். ஊர் பேர் என்னமா? அங்கோலா. இவ்வளோ பெரிய ஊர் இருக்கு பாருங்க.
போதுமா? ஆனா எவ்வளவுதான் ஒரு இதுவா இருந்தாலும் இவ்வளவு லாரிஸா? இவ்வளவு லாரி எங்கதான் போகுது? பார்த்தா ஊரெல்லாம் நிக்குது, நின்னுகிட்டும் இருக்கு, போய்கிட்டும் இருக்கு. எங்க போகுது? உங்களோட டிராவல் எப்படி இருக்கு? டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. டிராவல் ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. நம்மளோட டெஸ்டினேஷன் கொஞ்சம் சீக்கிரத்தில் ரீச் ஆகிடுவோம். அப்படியா? ஆமாம் ஆமாம். டெஸ்டினேஷனா இல்லை நீங்க அந்த வேல ஏதாவது பார்க்க போறீங்களா? அதை எப்படி ரீச் பண்ணுவேன்னு சொல்றீங்க? நீங்க ரொம்ப தூரம் போறதா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்ப டெஸ்டினேஷன் சொல்றீங்களே. டெஸ்டினேஷன் நான் டிசைட் பண்ணல. ஆனா அது வந்து ஒரு இடம் நினைச்சு வச்சிருக்கோம். ஒரு கிளு 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 கிளுன்னு இருக்கிற இடமா இல்ல ஹாட்டா இருக்கிற இடமா? அது வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கு அந்த இடம். ஓகே ஓகே, சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோம், சீக்கிரம் ரீச் ஆகணும் தான். ஆனால் எப்படியும் நைட்டுக்குள்ளே அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ண முடியாது. அதனால் மேபி கொஞ்சம் லேட் ஆகும். மிட் நைட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கார்லேயே படுத்து தூங்க வேண்டியது தான். அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், பார்ப்போம். எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கு பாருங்க, இங்க ரொம்ப பெருசா இருக்கு. எத்தனை அடி இருக்கும்? அது 50 அடி நிறைய இருக்கும். 100 அடி இருக்குமா? நல்ல பெரிய சிலையா இருக்கு. நல்லா பெருசுగా இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா அழகா இருக்காரு. ஒயிட் கலர்ல நல்லா பேர்ல் கலர்ல பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. நல்லா ஹைட்டு. இந்த ரூட்ல நிறைய ஆஞ்சநேயர் சில பார்த்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா, எல்லாமே கொஞ்சம் இருட்டிடுச்சு. அதனால நாங்கள் ரொம்ப எல்லா இடத்துலையும் எடுக்க முடியல. ஆனால் பார்த்தா இங்கே பார்த்தா ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அதனாலேயே இங்கே சரி எடுப்போன்னு பாருங்க எவ்வளோ அழகாக. நான் நிறைய ஆஞ்சநேயர் சிலை பார்த்துருக்கேன் முன்னாடியே வேறு இடத்துலலாம். நான் இவ்வளோ அழகாக இப்படி எடுத்தது பார்க்குறேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆந்திரா பீப்புளில் நிறைய பேருக்கு ஹனுமான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால நிறையா வச்சுருக்காங்க. இல்லை லாரி டிரைவர்ஸ்க்காக வச்சுருக்காங்களா தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு.
crack hit, legend of the fall, took the year like a bandit. Bought mama a crib and a brand new wagon. Now she hit the grocery shop looking lavish. Star Trek roof in the Wraith the Con. Girls get loose when they hear the song. 100 on the dash, get me close to God. We don't pray for love, we just pray for cause. House so empty, need a centerpiece. 20 racks of table cut from ebony. Cut that ever into skinny pieces. Then she clean up with a face, when I love my babe. You talking money, need a hearing aid. You talking about me, I don't feel shame. Switch on my side, I take any lane. I switch on my code, I kill any pain. சார்மினாருக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்துட்டோம். ஷாப்ஸ் ஒன்றும் ஓப்பன் பண்ணலை. ஆக்சுவலாக இது வந்து சுற்றிலும் ஷாப்பிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல், பெரிய அளவு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சார்மினார் நான் நிறைய டைம் வந்திருக்கேன் இப்போது, அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் புதுசாக தெரியலை. ஆனால் நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது. இங்கே ஹைதராபாத்தில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் சார்மினார். இப்போது நீங்கள் வந்து பாருங்கள் சார்மினாரை. கொஞ்சம் எந்த அளவுக்கு நல்லா கட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி. இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு நமக்கு சரியாக தெரியலை, நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலை. கொஞ்சம் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு போல்டு லுக்காக இருக்குது. இதுக்கு மேலேயும் போய் பார்க்கலாம். அதுக்கு லிஃப்ட் இருக்குன்னு நினச்சோம், ஆனால் ஸ்டெப்ஸுலாம் ரொம்ப ஹைட்டாக ஒரு 4 to 5 ஃப்ளோர் நடக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் மேலேயும் போய் பார்த்தோம். என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 25 ரூபா. நம்ம டிஜிட்டலில் பேமெண்ட் பண்ணால், வெளியே QR கோட் வச்சுருக்காங்க, அதில் பேமெண்ட் பண்ணால் 20 ருபீஸ். ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே QR கோட் வச்சுட்டு கவுண்டருக்கு போய்ட்டு யூபிஐயில் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி பண்ணலான்னு நினச்சோம். அங்கே போனால் சொல்கிறாங்க நீங்கள் வெளியே எல்லாம் பே பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. சரி அப்படின்ட்டு நாங்கள் கவுண்டர் டிக்கெட்டே பே பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த காலத்திலே நல்லா கட்டியிருக்காங்க. சுற்றிலும் மசூதி அது இதுன்னு இருக்குது. க்ரௌடு வந்து இந்த இடம் எப்போவுமே இருக்கும் ஹைதராபாத்தில். ஷாப்பிங் பண்ண பக்கத்தில் பிரியாணி கடை அது இதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கார் பார்க்கிங்க்கே அவ்வளோ தூரம் தேடி வரைக்கும் தான் கடைசியில் பெய்ட் பார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டோம். ஏன்னா தெரியாத ஊரில் எங்கேயாச்சும் விட்டுட்டு நம்ம கார் விட்டதுனால தான் அவங்க வியாபாரம் போயிடுச்சும்பாங்க. அதனால் எங்கே போனாலும் பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுறது வந்து நல்லது. அப்புறம் இங்கே வந்து செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, அது எடுக்கக்கூடாதுன்னு ஒரு 100 ரூல்ஸ் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சரி சார், ஓகே சார்னு சொல்லிவிட்டு பிறகு உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா, மற்றபடி வீடியோ எதுவுமே பண்ணக்கூடாது. உள்ளே போய் பார்த்தோம்.
இப்போ ஜம்முவில் இருக்கோம். ஆனால் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ்டாக இருக்குது இன்றைக்கி. காஷ்மீரில் ஸ்ரீநகரில் நடந்த அந்த அட்டாக்குனால நியர்லி ஒரு 32 பேர் செத்துட்டதாக சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் ஸ்ரீநகரே போகலை. எங்களுக்கு நல்ல விதப்படி அதாவது கடவுள் வந்து காப்பாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். அங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் ஆகிருக்குன்னெலாம் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து அதனால் நாங்கள் அங்கேயே நைட்டு ஒரு ரோட் சைடு ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப வந்து மறுநாள் நேற்று மார்னிங் வந்து ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். மறுபடியும் ஜம்முக்கே வந்துட்டோம். ஜம்மு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம். நேற்று வந்து ஆஃப்டர்நூன் தான் அந்த அட்டாக் நடந்திருக்கு. அதில் இது மாதிரி 32 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பாக சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியல. அதனால் நாங்கள் இப்போது சரி நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜம்மு விட்டு வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இந்த ஜம்மு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ஹிந்துஸ் மட்டும் இருக்கிற இடம், இங்கே மெஜாரிட்டி ஹிந்துஸ் தான் இருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்குன்னு. அது மாதிரி நேற்றுலேருந்து எங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நேற்று மார்க்கெட் போனோம். அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு இது வந்துச்சு. ஆனால் அதுவும் வந்து இந்த அட்டாக்குக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஹிந்துஸ் வந்து பண்ணுற மாதிரி அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்து நாங்கள் இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 மினிட் அவங்க வந்து கொஞ்சம் கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஃபுல்லும் வந்து பந்து. மக்கள் பாவம் எல்லாம் ரோட் சைடு நின்றுட்டு எல்லாம் கடை அவங்க எல்லாம் வாசலில் நின்று அப்படியே பேசிகிட்ருக்காங்க. நாங்கள் இன்னும் சாப்பிட கூட இல்லை. எங்கேயும் எதுவும் கடையெல்லாம் திறந்து இல்லாததுனால எதுவுமே சாப்பிட முடியல. மணி இப்போது வந்து நியர்லி 8:35 ஆகுது. இங்கே சாப்பாடு கடை அப்படி இப்படிலாம் அந்த ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இங்கே இல்லை, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ அப்படியே ஜம்முவை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் நிறைய மக்கள் உட்காந்துருக்காங்க. எதுக்காக உட்காந்துருக்காங்க என்னன்னு தெரில. நடுவில் நிறைய போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க, நின்றுட்டு ஒரு இதுவாக இருக்காங்க. சரி என்ன பண்ண முடியும். நம்மளோட லாங் டே இது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து காஷ்மீர் வரைக்கும் ரோட் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்தோம். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்ன கேட்டால் ஒரு வகையில் கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்றது தான் என்னோட தாட்டு. ஏன்னா நம்ம போயிட்டு ஸ்ரீநகரில் வந்து சிக்கிட்டு இருந்தாலும் அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி ஆனதுனால வெளியில் வர முடியாமல் உள்ளே இருந்திருந்தாலும் நமக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபீல் நம்மளோட இது வந்து இருந்திருக்கும். இன்கேஸ் நாங்கள் அதுக்கு முன்னாடியே போய் இருந்தோம்னா கூட நடுவில் ஒரு நாள் வந்து நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணோம். பொறுமையாக போவோம்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு படுத்துட்டோம் கார்லேயே. அப்படி இல்லாமல் இன்கேஸ் போக இருந்தால் நாங்கள் வந்து ஸ்ரீநகர் உள்ளே போயிட்டு இருப்போமான்னு தெரியல. அப்படி போய் இருந்திருந்தால் நாங்களும் ஏதாவது ரொம்ப டேஞ்சராக ஒரு இதை ஃபேஸ் பண்ணியிருப்போமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் சரி முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கிளம்பிட்டோம். இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் பர்சன்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க. இது ஒரு மாதிரி மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து, ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு ரொம்ப ஆஃப்டர் ஸோ லாங் பேக் இப்படி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் ரிட்டர்ன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துலேயும் கேள்விப்பட்டவங்க எல்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஜூன் ஜூலையில் ஏதோ அமர்நாத் கோயில் போகிறதுக்கு இந்த சைடு தான் போவாங்களாம். இப்படியும் ஒரு வழி இருக்குது. அப்படி போகிறத வந்து தடுக்கிறதுக்காகத்தான் இந்த டெரரிஸ்ட் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. அவங்க வந்து அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு மக்களுக்கு மனசில் ஒரு பயத்தை உருவாக்குறானுங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து என்ன ஏது அவனுங்க டெரரிஸ்டோட மைண்டை நம்ம எப்படி ரீட் பண்ண முடியும்? அவனுங்க என்ன ரீசனுக்காக பண்ணுறானுங்க, இதோட விட்டுடுவானுங்களா, இன்னும் ஏதாவது தொடர்ந்து பண்ணுவானுங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் நம்ம வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வந்த டைமில் இப்படி ஒன்று நடக்குதுன்றது நமக்கு ஒரு லைட்டாக ஒரு இது இருக்குது. நம்ம வந்து எவ்வளோதான் சேஃபு எல்லாரும் வந்து மிலிட்ரி இது இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம நினச்சாலும் கொஞ்சம் நமக்கு பயமாகவும் இருக்குது. இன்னொன்று அவனுங்க டெரரிஸ்டே வந்து மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கானுங்க. அதனால் நம்ம அதுவுமே ஒரு இது தானே மக்களுக்கு. அதுவும் இப்போ இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சமாச்சும் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவனோட ஆக்டிவிட்டி இப்படி இருக்கே அப்படின்னு. நம்மளாம் டூரிஸ்ட் தானே, நம்மளால் வந்து அவங்கள எப்படி இது பண்ண முடியும்? அதனால் ஸோ நாங்கள் இப்போ பாருங்கள் ஜம்முலேருந்து இப்போ கிளம்புறோம். ஓகே, வெளில போயிட்டு வேறு எங்கே போகிறோன்றது நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி சொல்கிறோம். ஓகேவா? இல்லை, இந்தியா கொடி பறந்துகிட்டே இருக்குது. நிறைய இங்கேயும் மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க, நாட்டுப்பற்றோடு தான் இருக்காங்க. ஒன்றும் அந்த ஸ்ரீநகரில் மட்டும்தான் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து போலீஸ்லாம் நின்றுட்டு ரைட்டுக்கு நல்ல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான், இந்த இடத்த சுற்றி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் முழுசாக நாங்கள் ஜம்மு கூட சுற்றி பார்க்கல. இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இதில் வந்துட்டு அதையும் சுற்றி பார்க்க முடியல. ஜம்மு நம்ம வந்து அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு நினச்சோம். ஆனால் ஒரு இயல்பான ஒரு ஊர், நம்ம ஊருங்க எப்படி இருக்குமோ அதே இயல்புத்தன்மை மாறாமல் தான் இருக்குது. நம்ம எல்லாம் அங்கே ஐயோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே இப்படி தான் அப்படிலாம் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இங்கே அப்படிலாம் இல்லை. அந்த ஸ்ரீநகரில் தான் வந்து கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்கோம் போல இருக்குது. அது கூட இப்போ லாஸ்ட்டு 6 இயர்ஸாக ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சா, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆனால் நான் என்னோட இதுவே கொஞ்சம் ஐயோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே டெரரிசம் தானோ அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதுவும் ஒரு இயல்பான நம்ம ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நாடு தான். நாமெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு. இந்த ஒரு நல்ல அழகாக இருக்கிற இவ்வளோ பெரிய ஊரை வந்து இவனுங்க இப்படி நாசம் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறானுங்க. கவர்மெண்ட்டு தான் அதுக்கு சரியாக ஒரு இது கொடுக்கணும். மக்கள் நிம்மதியாக வாழணும்ல, அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறது. நாங்களே எவ்வளோ இது ரொம்ப இதுவாக இருந்தோம். கொஞ்சம் இங்கே எல்லாம் நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. ஸ்ரீநகர் பார்க்கணும், லடாக் பார்க்கணும், சிம்லா போகலாம் அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கற்பனை பண்ணிட்டு தான் வந்தோம். இந்த ஒரு சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தால் எங்களோட பிளானுமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம பஞ்சாபில் அம்ரிஸ்டர் வந்திருக்கோம். இங்கே கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் ஒகேஷ்னல் பேக் பாருங்க, பஞ்சாப் கோட்டை மாதிரி அழகா என்ன பிளேஸ்ன்னு தெரியல. என்ட்ரன்ஸ் சைட் சீயிங் ஹேப் ஆன் டே மண்டை அடிக்க போகுதுடா. அவன் வேறு மேலே நின்றுட்டே போகிறான். ஒரு ஆள் பாருங்க மேலே நின்றுட்டே போகிறாரு பஸ்ஸில். மேலே சைட் சீயிங் பஸ்.
மெட்டீரியல் தான், ரெடிமேடே இல்லை. பாருங்க, ட்ரெஸ்ஸு இங்கே ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க ப்ரைஸஸ்லாம், ஆனால் எல்லாமே மெட்டீரியல் தான். மெட்டீரியல்ஸ் தான், ஏதோ ஸ்டிச்சடே இருக்கா மாதிரி தெரியல. ஆனால் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 550. எப்படி எவ்வளோ நெருக்கடியான ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்குது. இவ்வளோ இந்த கோல்டன் டெம்பிள் இருக்கிற ரூட்டு போகிறோம், ஒரே நெருக்கடியாக இருக்குது. எல்லாம் பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது, மார்க்கெட் ஏரியா. பாருங்க, அரை கம்பத்தில் இருக்குது. நேற்று நடந்த அந்த அட்டாக்குக்காக இந்த மாதிரி இப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த வாகா பார்டர் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து காமிக்கிறோம். ஓகே, இது பண்ண முடியல. இங்கே வாகா பார்டர் வந்திருக்கோம், இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இங்கே வந்து ஒரு கேட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு செர்மனி நடக்கும். நேற்று வந்து அந்த ஸ்ரீநகரில் அட்டாக் நடந்ததுனால கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்குது. நல்ல பார்டரில் எல்லாம் நம்ம ஊர் மக்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே கார் பார்க்கிங்கு எல்லாம் இந்தியன் ஃப்ளாக் வச்சு கேப்பு எல்லாம் விற்றுட்ருக்காங்க. போய் பார்ப்போம். வாகா பார்டர் வந்துட்டோம், இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இந்த பின்னாடி தெரியுது தான் வாகா கேட். சீனியர் சிட்டிசனுக்கு நடக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி தான் டிரைவர். இதுதான் நம்ம வாகா பாடுற இடம். இப்போ நம்ம போயிட்டு செர்மனிஸ் வந்து பார்ப்போம் எந்த மாதிரி நடக்க வைக்கணும். நல்ல கூட்டங்க டெய்லி.
கூட்டம் ஃபுல்லாக ஆர்மி பாதுகாப்பு, பிஎஸ்எஃப். போய் பார்ப்போம், பாருங்கள். நல்ல பெரிய பில்டிங், பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. பார்டர், இந்தியா பார்டர், பாகிஸ்தான். सूचना देने वाला प्रश्न है, जेसीबी अटारी रेलवे से रहता है। आप सभी आगंतुकों का, आप सभी दर्शकों का प्रवेश निःशुल्क है। प्रबंध है, जरूर दर्शक स्टेडियम में खड़े हैं, उन सभी दर्शकों से विनम्र निवेदन है, इनके जहां कहीं जगह बीमारी हो या जहां कहीं दिखाया जा रहा हो, कृपया वही रहता स्थान ग्रहण करें। स्टेडियम में इधर उधर भाग ना करें।
இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. ஷூ கழட்டு, செப்பல்லாம் கழட்டி வைக்கணுமா என்ன? ஆமா ஆமா. ஆ. கோயிலுக்குள்ள ஷூ போடாம போட்டு. ஷூ பேக்லாம் எல்லாம் கலெக்ட் கொடுக்க போகிறோம் கவுண்டரில். கோயில் பக்கம் வந்தாச்சு, என்ட்ரா போகிறோம். ஆ. கோயில் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போகணும். அதுக்குன்னு தனியாக ஹேண்ட் வாஷ் கழுவுறதுக்குன்னு இடம் வச்சுருக்குறாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி டியூப்பில் ஃப்ரெஷ் வாட்டர் போட்டிருக்காங்க. அதில் வந்து காலை கழுவிட வேண்டியது. கை கால் எல்லாத்தையும் கழுவிட்டு மனசையும் சுத்தமாக வச்சுட்டு கோல்டன் டெம்பிள் பார்க்க போகிறோம். ஃபைனலி கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டோம். அதான் கோயில் என்ட்ரன்ஸ். ஆ ஓகே ஓகே. இதான் கோல்டன் டெம்பிள். அப்படியே தங்கத்துல மின்னது தண்ணியில. பரவாயில்ல போதும்.